சூப்பர் ஸ்டார் என்று முழுமையாக சொல்வதற்கு முன்பே முதல் எழுத்தை சொன்ன உடனேயே இந்த மண்டபம் அதில் கரகோஷம் கையொலி கிளம்புகிறது என்றால் அதற்கு அவர் ஒரு நாள் இரு நாள் பட்ட சிரமங்கள் அல்ல. அவருடைய வாழ்க்கையை நான் படித்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை நான் பின்பற்றி பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி வந்திருக்கின்ற கதைகளை, கட்டுரைகளை, செய்திகளை எல்லாம் பல்வேறு ஏடுகளிலே நான் படித்து பார்த்தது. சில நேரங்களிலே வியப்படைந்திருக்கின்றேன், பல நேரங்களிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன், பல நேரங்களிலே உருகி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை படிகளில் அவர் ஒருவரை தவிர அந்த படிகளில் ஒழுக்கி விடாமல் வேறு யாரும் ஏறி இந்த உச்சாணி கொப்பிற்கு வந்திருக்க முடியாது. அத்தகைய சாதனையை புரிந்துதான் இன்று நம்முடைய அன்புக்கும் நம்முடைய வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவராக அவர் விளங்குகிறார். ரஜினிகாந்த் என்றால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பெரிய நட்சத்திரமாக, பெரிய சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய அந்த தகுதியை பெறுவார் என்று நாம் எண்ணியிருந்தாலும் கூட இன்றைக்கு நட்சத்திர அந்தஸ்து அதிலிருந்தும் தாண்டி சூப்பர் ஸ்டார் என்ற அந்த பட்ட பெயரிலிருந்தும் தாண்டி இன்னும் உச்சிக்கு சென்று அவர் நடிகராக பார்க்கப்படவில்லை, அவர் ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ரசிக பெருமக்களால் மகானாக கூட பார்க்கப்படுகிறார். எனக்கு மகான் என்கின்ற அந்த அர்த்தத்தை நம்பிக்கை கிடையாது. மகான் பகவான் இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்பது ரஜினிக்கே தெரியும். அதனால்தான் சொன்னார், நீங்கள் கடவுளை நம்பாவிட்டாலும் கடவுள் உங்களை நம்புகிறார் என்று இங்கே சொன்னார். அருமையான வார்த்தை. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு மடாதிபதிகள் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். அதில் நான் சொன்ன வார்த்தையை அவர் படித்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் சொன்னபோது எனக்கு மெய் சிலிர்த்தது. தருமபுரம்